ஜனவரி 23, 2026 இன்றைய வேத வசனம் எரேமியா 17:17 தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் Jeremiah 17:17 You are my refuge in the day of disaster. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே. ஆவியானவரே ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகின்ற எங்கள் தகப்பன் நீரலோ கத்தாவே, இன்றைய நாள் முழுவதுமாய் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. ஆவியானவரே இப்பொழுது கூட இறங்கு வீராக தீங்க நாளில் நீரே என் அடைக்கலமாம் கத்தாவே. ஆவியானவரே எங்களுக்கு ஒரு தீங்கும் அணுகாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு கூட எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அன்பு சகோதரியே சகோதரனே, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியோர்களை ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆவியானவரே இப்பொழுது கூட இறங்கு வீராக குடும்பமாயும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. சகோதர சகோதரிகள் அப்பா, அவர்களுடைய பிள்ளைகள், ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க கத்தாவே. போகையிலும் அருகிலும் அப்பா, வேலைக்கு போகையிலும் அருகிலும் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்களுக்கு எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆவியானவரே கத்தாவே, அநேக சகோதரிகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அவர்களை ஆசீர்வதிங்க கத்தாவே. வீட்டுக்குள்ள அநேக வேலைகள் என் தகப்பனே, சமைக்கிற வேலை, இன்னும் அநேக வேலைகள் இருக்கின்ற தகப்பனே. அவர்களுடைய சரீர பலவீனத்தினால ஆவியானவரே அவர்களுக்கு எந்த தீங்கும் வராதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்வீராக. ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இன்னும் ஆவியானவர் அநேக சகோதரர்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க அப்பா. அவர்கள் போகையிலும் வருகளையும் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய ஒவ்வொரு வாகனங்களும், அவர்களுக்கு இருக்கும் வாகனங்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஆவியானவரே பாதுகாப்பாய் போயிட்டு வரும்படியாய் நீர் பாதுகாத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும், வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். பள்ளிக்கு செல்கின்ற பிள்ளைகளையும், ஆவியானவரை கல்லூரிக்கு செல்லுகின்ற பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. கத்தாவை பயத்தோட பெற்றோர்கள் பயத்தோடு தங்களுடைய பிள்ளைகளை அனுப்பி கொண்டிருக்காங்க. என் தகப்பனே, ஏதாவது தீங்கு வந்துடுமோ, ஏதாச்சும் ஆபத்து வந்துடுமோன்னு சொல்லிட்டு பெற்றோர்களுக்குள்ள கவலைகள், ஆவியானவரை இன்றைக்கு அவர்களுடைய கவலைகள் எல்லாம் உம்மிடத்தில் வைக்கும்படியாய் நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்வீராக கத்தாவே. இன்றைய நாட்களில் ஆவியானவரை அநேக பிள்ளைகளுக்கு அநேக இடங்களில் ஆபத்துக்கள் நேரும் என் தகப்பனே கத்தாவே. இன்றைக்கு கூட அநேக காலேஜுகளில், கல்லூரிகளில் ஆவியானவரே தவறான ஆவியானவரே பழக்கத்தினால போதை பழக்கங்கள், குடி பழக்கங்கள் சொல்லிட்டு அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இன்னும் கொள்ளைன்னு சொல்லிட்டு இந்த காதல் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இதுன்னு சொல்லிட்டு அநேக வாலிப பிள்ளைகள் அப்போ தவறான காரியங்களில் சென்று கொண்டிருக்காங்க. என் தகப்பனே கத்தாவே, இன்றைக்கு கூட அதையெல்லாம் மாற்றுவீராக. அநேக வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. சத்துருவின் பிடியில் அவர்கள் சிக்கிக்கொள்ள படிக்க, தீமையான காரியங்களில் அவர்கள் விழுந்து போகாதபடிக்கு அப்பா உம்முடைய வழிகளில் நடந்து ஆவியானவரை நன்மையான காரியங்களை மாத்திரம் செய்யும்படியான ஞானத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே அப்பா, கல்லூரியில் மட்டுமல்ல தகப்பனை, பள்ளிகளிலும் அநேக ஆவியானவரை தீமையான காரியங்களை, ஆவியானவரை ஆபத்து விளைவிக்கும் காரியங்கள் இந்த சத்துரு நிரப்பி கொண்டிருக்கான் தகப்பனே. அதையெல்லாம் கூட மாற்றுவீராக. இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆவியானவரே. சத்ருவின் பிடியிலிருந்து அவர்கள் ஒவ்வொருவரும் விடுதலை பெறட்டும். உம்முடைய பிள்ளைகளாய் மாறட்டும் என் தகப்பனே. ஆவியானவரே நன்மையான காரியங்கள், நன்மையான யோசனைகள் மாத்திரம் அவர்களுக்குள் வரும்படியான ஞானத்தை இன்றைக்கு நீர் ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. எந்த தீங்கும் இனி ஒரு பிள்ளைகளுக்கோ, ஒரு வாலிப பிள்ளைகளுக்கோ, சிறு பிள்ளைகளுக்கோ அணுகாதபடி நீர் பாதுகாத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. ஒவ்வொருவரை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. சத்ருவின் பிடியில் அவர்கள் இனி சிக்கிக் கொள்ளாதபடிக்கு சற்றை நிழலிலே மூடி மறைத்து கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பெற்றோர்களை ஆசீர்வதிங்க.
ஆவியானவரே, தங்களுடைய பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகள் போகையில வருகையில பாதுகாப்பாக இருக்கும்படியாய் ஆவியானவரே, ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஜெபிக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. அதிகாலையிலிருந்து ஜெபிக்கும்படியாய், குடும்பமாய் ஜெபிக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க அப்பா. எந்நேரமும் ஆவியானவரே உம்முடைய ஜெபத்தில் இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க அப்பா. உம்மை விட்டு ஆவியானவரே மேம்பொழுதும் நாங்கள் விலகாதபடிக்கு உம்மில் நாங்கள் நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. இன்றைக்கு நிரப்பங்க ராஜா. ஒவ்வொருவரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. எந்த தீங்கும் எங்களுக்கு அணுகாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பெரியவர்களும் கருத்துல ஒப்பு கொடுக்கிற அவர்களை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு எந்த தீங்கும் வராதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆவியானவரே, எப்பொழுது நிரப்புங்க ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. உம்முடைய ஞானத்தினால நிரப்புங்க ஆவியானவரே. உம்முடைய வேத வசனத்துல நிலைத்திருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. ஆவியானவரே, இந்த சத்ருவுக்கு நாங்கள் பயந்து ஓடி போகாத படிக்கு, இந்த சத்ருவுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்க. இயேசுவின் நாமத்துல துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றி ராஜா. இன்றைக்கும் கூட ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. இந்த தீங்கும் அணுகாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.